அப்பாவும் அம்மாவும் எப்பயுமே ஒன்னா சேர்ந்து இருக்கணும் என்று சத்தமாக வேண்டிக் கொண்டவன் மெழுகுவத்தியை ஊதினான். இதை கேட்ட அடுத்த வினாடி அந்த ஹாலில் இருந்த அனைவரும் ஃப்ரீஸ் என்று சொன்னால் எப்படி நிற்பார்களோ அப்படி உறைந்து நின்று விட்டான். அந்த ஹாலில் இருந்த அனைவரும் அவரவரின் சிந்தனையில் மூழ்க ஆரம்பித்தார்கள். இப்போ யங் மாஸ்டர் அம்மான்னு சொல்றது அவந்திகாவியா இல்ல பூர்ணிமாவியா? யங் மாஸ்டர் பூர்ணிமாவை ஆண்டின்னு தானே கூப்பிடுவான். அப்போ இவன் சொல்ல வர்றது அவனோட அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா குழந்தை என்ன ஆசைப்படுவான்? அவங்க அம்மா அப்பா என்னைக்கும் ஒன்னா சேர்ந்து அவன் கூடவே இருக்கணும்ன்றது தானே. ஒருவேளை யங் மாஸ்டர் பூர்ணிமாவைத்தான் அம்மான்னு சொல்றானோ? மீண்டும் 4 பேர் 4 விதமாக இந்த முறை வெளியே சொல்லாமல் உள்ளே நினைத்து கொண்டார்கள். ஆனால் அங்கிருந்த பல பேரின் ஆசையும் கௌதமின் ஆசையும் ஓரளவு ஒத்து போனது. அதாவது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ரவியும் அவந்திகாவும் மறுபடியும் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினார்கள். காரணம் அவந்திகாவையும் ரவியையும் ஒன்றாக பார்க்க அவர்களுக்கு பிடித்திருந்தது. ஆனால் விஷயம் என்னவென்றால் இதே சிந்தனைதான் அவந்திகா வரும் முன்னரும் ரவி மற்றும் பூர்ணிமாவை பற்றிய அவர்களின் எண்ணமாக இருந்தது. இப்பொழுது அது மாறியதற்கான காரணம் என்னவென்றால் பூர்ணிமா அந்த ஹாலில் இருப்பவர்களிடையே வைரமாக ஜொலித்துக் கொண்டிருந்தாள் என்பது எல்லாம் உண்மைதான். ஆனால் அவந்திகாவின் ஒளியானது இந்த பூ உலகையே ஆளும் சூரியனின் ஒளியாக இருந்தது. சூரியனின் வெளிச்சத்திற்கு முன் வைரத்தின் ஒளி தோற்றுதான் போகும் என்பது தானே இவ்வுலகின் நியதி. அந்த நியதியே இந்த இடத்திலும் பிரதிபலித்தது. பூர்ணிமாவின் பிளானும் இதுவாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு சிறு மாற்றம் மட்டும் அதில் நடந்துவிட்டது. பூர்ணிமா அவந்திகாவை இந்த பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்ததே எல்லார் முன்னிலையிலும் அவந்திகாவை தன்னையும் நிறுத்தி பார்த்து கொள்ளுங்கள், அவளது வயதான தோற்றத்தையும் என்னுடைய இளமை தோற்றத்தையும் பாருங்கள், இதிலிருந்தே புரிகிறதல்லவா நான் தான் ரவிக்கு மனைவியாக இருக்க தகுதியானவள் என்று என்பதுதான் அவளது பிளானாக இருந்தது. ஆனால் இப்படி தன் இடத்தை அவளும் அவளிடத்தை தானும் பெற்றுவிட்டோமே என்று நினைக்க பூர்ணிமாவின் வயிறெல்லாம் எரிய ஆரம்பித்தது. அதை மறைத்து கொண்டு சிரித்து வைக்க பாவம் பூர்ணிமா வெகுவாக சிரமப்பட்டு போனாள். ஆனால் யாரும் அவளை கண்டு கொண்டதாய் தெரியவில்லை. அதில் மிக முக்கியமான ஆள் அவந்திகா. அவள் இன்னும் கௌதமின் ஆசையிலேயே நிலை கொண்டிருந்தது. அம்மாவும் நானும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னா என்னோட கௌதம் வேணா? அவள் அவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்க அவளது தாய் மனதின் ஏக்கங்கள் அவனது வார்த்தைகளை உருமாற்றி அவள் செவிகளுக்குள்ளும் மூளைக்குள்ளும் அனுப்பின. அவளாக நினைத்து கொண்ட இந்த வார்த்தைகள் அவளுள் கௌதம்கான கஸ்டடிக்காக போராட போகும் எண்ணத்தை இன்னும் கெட்டியாக்கியது. ஆனால் அதற்கு முன் சீக்கிரமே சந்திரன் குடும்பத்திற்கு எல்லா வகையிலும் சரிசமமாக முதலில் தான் வளர வேண்டும். அதற்கு பின் என் மகனை என்னிடம் இருந்து எவராலும் பிரிக்க முடியாது என்று நினைத்து கொண்டாள். அவனை சீக்கிரமே தன்னுடனே வைத்துக் கொள்ள போகும் சந்தோஷத்தில் சிரித்து கொண்டே நிமிர்ந்த போது அவள் பார்த்தது தன்னையே முறைத்து பார்த்து கொண்டிருந்த பவித்ராவைத்தான். பவித்ராவின் அனல் பார்வை தன் மீதே படிந்திருப்பதை பார்த்த அவந்திகா அதை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். இதை பார்த்த பவித்ராவுக்கு தான் ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது. எவ்வளவு திமிர் உனக்கு! இரு, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பார் அவந்திகா என்று மனதினுள் கருவி கொண்டாள். பவித்ராவும் தனது தாயை போலவே இதுவரை தான் செய்யும் எல்லா தீர்த்தத்த வேலைகளிலும் வெற்றி பெற்றே வந்திருக்கிறாள். அவள் வாழ்க்கையின் கஷ்டங்களை இதுவரை அனுபவித்ததே இல்லை என்று கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இதுவரை தான் செய்த எந்த திருட்டுத்தனத்திலும் தோல்வியே காணாதவள். இன்று அவந்திகாவையும் எளிதாக அழித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது அவளுள். அவள் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவள் அறியாத ஒன்று, அவந்திகாவும் இவள் எப்பொழுது ஆரம்பிப்பாள் என்பதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறாள் என்பதே ஆகும். கௌதம் கேக்கை வெட்டி முடித்த பின் ரவி மேடையில் ஏறி நின்று வந்த எல்லோருக்கும் நன்றி கூறிவிட்டு எல்லோரையும் அவரவருக்கான மேடையில் அமர்ந்து உணவுண்ண ஆரம்பிக்க சொன்னான். அதன் பின்னர் அங்குள்ள எல்லோரும் இவர்களை கவனிப்பதை விட்டுவிட்டு உண்பதில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தனர். அடுத்த வினாடி சுலோச்சனாவின் சிரிப்பு ரப்பர் போர் அழிந்து விட்டது. புருவம் சுருங்க அவந்திகாவை தன் கண்களால் பொசுக்க ஆரம்பித்தார். அவந்திகா, நீ என் பேரனோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? எல்லார் கவனமும் உன் மேலதான் இருக்கணும்னு நினைக்கிறியா என்ன என்று கேட்ட அவள் முகத்தில் இவர் கேட்ட கேள்விக்கான எந்த பிரதிபலிப்பும் இல்லை. அவந்திகா திருமணம் ஆகி வந்த பொழுது இதே போல் தான் இருப்பாள். இதுதான் அவள் மீது சுலோச்சனாவிற்கு எரிச்சல் வந்ததற்கான முக்கியமான காரணம். அவளின் இந்த ஆட்டிடியூட் சுலோச்சனாவிற்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு சரியா புரியல. அவளது குரலில் ஆழ்கடலின் அமைதி இருந்தது. இவளது பதிலை கேட்ட சுலோச்சனா தான் பொங்கி எழுந்து விட்டார். உனக்கு புரியல? உன்னோட இந்த வெள்ளாட்டை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல அவந்திகா. நீ இப்போ இங்க வந்து ரவிக்கும் பூர்ணிமாவுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை கலைக்கணும்னு நினைக்கிறதானே?
ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க 2 பேரோட கல்யாணமும் கண்டிப்பா நடக்கும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மறுபடியும் உன்னால என்னைக்கும் இந்த சந்திரன் குடும்பத்துல ஒருத்தியா ஆகவே முடியாது. அதனால நீ உன்னோட வாலெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். சுலோச்சனா என்ன நினைத்து விட்டார் என்றால், ரவிக்கும் பூர்ணிமாவுக்கும் திருமணம் என்று முடிவானவுடன் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவள் இன்று மீண்டும் கிளம்பி வந்திருக்கிறாள் என்றால் அது ரவியின் மனதில் இடம் பிடித்து இந்த வீட்டுக்குள் நுழைய கிளம்பி வந்திருப்பதாகவே நினைத்தார். அவர் கூறியதை கேட்ட அவந்திகா ஒரு ஆர்வமற்ற பார்வையை ரவி மீது வீசி வைத்தாள். இதை பார்த்த ரவி ஒருவேளை தன் தாய் சொன்னது உண்மையாக இருக்குமோ என்று யோசிக்க தொடங்கினான். சுலோச்சனாவிடம் திரும்பிய அவந்திகா, பாருங்க, உண்மையா சொல்லணும்னா இந்த ஹால்ல இருக்கிற எல்லாத்துலயும் என் கவனம் முழுசா இருக்கிற ஒரே ஆளுனா அது என் பையன் மட்டும்தான். எனக்கு வேற யார் மேலயும் இன்ட்ரெஸ்டோ ஆர்வமோ சுத்தமா கிடையாது. இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று எள்ளு தெரித்தாற் போல் சொல்லிவிட்டாள் அவந்திகா. அப்படி என்றால் இந்த அவந்திகா என்ன சொல்ல வருகிறாள்? இவளுக்கு ரவியின் மீது எந்த ஆர்வமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவள் பேசிய வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? தன் மகன் இவளது தகுதிக்கு ஈடானவள் இல்லை என்கிறாளா? இவனெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டா என்கிறாளா? என்ன ஒரு திமிர்! இவற்றையெல்லாம் யோசித்த சுலோச்சனாவிற்கு ரத்த அழுத்தம் எகிர ஆரம்பித்தது. எனக்கு உன்னோட கவனம் யார் மேல இருக்குன்றதெல்லாம் எந்த அக்கறையும் இல்ல அவந்திகா. ஆனா இத மறுபடியும் நான் உனக்கு ஞாபகம் படுத்த விரும்புறேன். உன்னால மறுபடியும் ரவி கூட என்னைக்குமே சேர முடியாது. இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதோட ஏதாச்சும் பண்ணி நீ எங்க கௌதமா உன் பக்கம் இழுக்கணும்னு நினைச்சு கூட பாத்துறாத. அப்புறம் நான் உன்னை சும்மாவே என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கௌதம் சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டு கீழே விழுந்து விட அதில் இருந்த கேக் முழுவதும் அவனது சட்டையில் ஒட்டி கொண்டது. அவனை வேகமாக தன் அருகில் இழுத்த சுலோச்சனா அவனது சட்டையில் இருந்த கேக்கை தட்டி விட்டு கொண்டு, ஏ கௌதம், ஒவ்வொரு தடவையும் இப்படியே பண்ற, கொஞ்சமாச்சும் கவனமா இருக்கியா என்று அதட்ட, பாட்டி என்று கூறியவனின் கண்களில் அத்தனை பயம். அதன் பின் தான் சுலோச்சனாவும் உணர்ந்தார் அவந்திகாவின் மேல் உள்ள கோபத்தை தன் பேரன் மீது காட்டிவிட்டோமோ என்று. இதை பார்த்து கொண்டிருந்த ராமச்சந்திரன் அடிக்குரலில், போ சுலோச்சனா, போய் குழந்தைக்கு வேற ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வா என்று கோபத்தை அடக்கி கொண்டு அவர் கூற, பூர்ணிமா, வா கௌதம் என்று தன் கையை நீட்ட அவளை கண்டு கொள்ளாதவன் தன் பாட்டியிடம் நெருங்கி நின்று அவரின் கைகளை பிடித்து கொண்டான். இதை பார்த்த சுலோச்சனா தான் அதட்டிய பிறகும் தன் பேரன் தன்னையே நாடுகிறானே என்று அகமகிழ்ந்து போய்விட்டார். அவனை தூக்கி கொண்டவர் அவந்திகாவை திட்டிக் கொண்டிருந்ததை பற்றி முற்றிலுமாக மறந்துவிட்டு கௌதமுக்கு வேறு உடை மாற்ற அழைத்து போய்விட்டார். போய்கொண்டிருக்கும் போது அவந்திகாவை திரும்பி பார்த்த கௌதமின் கண்களில் தன் தாய்க்கான ஏக்கம் தெரிந்தது. 3 வருடங்களுக்கு பின்னர் பார்த்தும் தங்களால் ஒரு வார்த்தை கூட ஒழுங்காய் பேசிக்கொள்ள முடியவில்லையே என்ற ஏக்கம் அது. அதே ஏக்கம் அவந்திகாவின் கண்களிலும் தெரிந்தது. அவளால் தன் மகன் தனக்கு அளிக்கும் பாதுகாப்பு உணர்வை புரிந்து கொள்ள முடிந்தது. கௌதம் தன் தாயை தனது பாட்டியின் திட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தான் அவனது தட்டை கீழே போட்டான் என்றும் அவளுக்கு புரிந்தது. தன் மகன் தனக்காக எவ்வளவு செய்கிறான், ஆனால் தன்னால் அவனுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லையே. இந்த எண்ணமே கௌதமின் கஸ்டடிக்காக போராடும் அவளது எண்ணத்தை மீண்டும் தூண்டிவிட்டது. தன் மகனை சந்திரன் குடும்பத்தார் நன்றாக பார்த்து கொள்ளவில்லை என்று அவந்திகா ஒரு நாளும் நினைத்ததில்லை. ஆனால் நாளைக்கு ரவிச்சந்திரனுக்கு திருமணமாகிவிட்டால் மீண்டும் அவனுக்கு குழந்தைகள் பிறக்குமே என்ற அர்த்தம்தான் அவளை தாக்கியது. அப்படி நடக்கும் பொழுது தன் மகன் ஒதுக்கப்பட்டால் இந்த பயமே அவளுக்குள் கஸ்டடிக்கான எண்ணத்தை இன்னும் தீவிரமாக்கியது. சந்திரன் குடும்பத்தார் அவனை ஒதுக்க மாட்டார்கள் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் பூர்ணிமாவின் குணம்தான் அவளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிந்த ஒன்றுதான். அப்படி இருக்கையில் அவள் தன் மகனுக்காக பயந்து தானே ஆக வேண்டும். தனது மகன் தான் அனுபவித்த சித்தி கொடுமையை அனுபவிக்க விடும் அளவுக்கு அவள் ஒன்றும் கையால் ஆகாதவள் இல்லையே. ஆனால் அதற்கு முன் சந்திரன் குடும்பம் தன் மகனுக்கு அளிக்கும் எல்லா சௌகரியமும் தன்னாலும் தன் மகனுக்கு தர முடியும் என்ற உயரத்திற்கு அவள் வர வேண்டும். அவந்திகா நடந்து கொண்டே சிந்தனை வயப்பட்டிருந்தவளை கலைத்தது ரவிச்சந்திரனின் அழைப்பு. திரும்பிய அவள் கண்களில் இவனுக்கான எந்த உணர்ச்சியும் தென்படவில்லை. அவளுக்கு உண்மையிலுமே ரவிச்சந்திரனின் மீது எந்த ஈடுபாடுமே இல்லை என்பதே உண்மை. இது ரவிச்சந்திரனுக்குமே புரியத்தான் செய்தது. நான் உன்னை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கான ஒரே காரணம் கௌதம் மட்டும்தான். அதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. அதாவது தன் தாய் கூறிய எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதே என்று கூற வருகிறானாம். நான் இந்த பார்ட்டிக்கு வரணும்னு ஒத்துக்கிட்ட போதே இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருந்தேன். அதனால நீங்க எந்த விளக்கமோ விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ரவி என்று கூறியவள் உடனே திரும்பி அவள் வழியை பார்த்து நடந்து விட்டாள். இவள் வார்த்தைகளை கேட்டவனுக்கு கண்களில் ஒரு ஆர்வம், உதட்டினில் ஒரு மென்னகை. மீண்டும் மீண்டும் அவனை ஈர்த்து கொண்டே இருந்தாள் அவனது முன்னாள் மனைவி. கண்ணே தடுமாறி போனேன், நூலில் ஆடும் மழையாகி போனேன், உன்னால் தான் கலைஞனாய் ஆனேனே,
தொலைதூரத்தில் வெளிச்சம் நீ, உன்னை நோக்கியே என்னை ஈர்க்கிறாயே. இது எப்படி நடக்கிறது என்று ரவிச்சந்திரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது எப்படி தங்களது விவாகரத்திற்கு பின் அவந்திகா முற்றிலும் வேறாக தெரிகிறாள்? தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பூர்ணிமாவின் நினைவு சிறிதும் இல்லாமல் செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ரவிச்சந்திரன். இதை கண்ட பூர்ணிமாவின் கோபம் உச்சத்தை அடைந்தது. ஆனால் அவந்திகா சென்று கொண்டிருந்த வழியில் பவித்ரா வந்து நிற்கும் வரையில் தான் அவளது கோபம் நிலைத்திருந்தது. அதை பார்த்ததும் பூர்ணிமாவின் இதழில் தானாக புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. அவந்திகாவின் மேல் அன்பு காட்ட இருக்கும் ஆட்களின் எண்ணிக்கையை விட அவள் மீது வன்மம் கொண்ட மனிதர்களின் எண்ணிக்கையே அவளுக்கு அதிகம் இருப்பதாக பூர்ணிமாவிற்கு தோன்றியது. அதனால் அவளை அழிக்கவென தான் தன் சுண்டு விரலை கூட அசைக்க தேவை இருக்காது என்று பூர்ணிமாவின் மனதில் அவளுக்கு நம்பிக்கை தந்ததில் அவள் பேரானந்தம் பட்டு போனாள். அதிலும் அந்த வரிசையில் முதல் ஆளாக நிற்பவள் பவித்ராவா தான் இருக்கும் என்று பூர்ணிமாவிற்கு நன்றாக தெரியும். சிதம்பரநாதன் பத்மினியை திருமணம் செய்து கொண்டு அவரது வீட்டுக்கு வரும்போது அவளது மகளான பவித்ராவும் அவளுடன் வந்தாள். அப்பொழுது அவந்திகா பவித்ராவை விட 2 வயது பெரியவள். வயதில் மட்டுமில்ல, அழகிலும் அறிவிலும் கூட பவித்ராவை விட சிறந்தவளாக இருந்தாள் அவந்திகா. அவந்திகாவின் தாயார் கவிதாயினி ஒவ்வொரு ஆண்டும் அவந்திகாவை அவளது தந்தையுடன் இருக்க வைக்க இந்தியா அனுப்புவார். அப்பொழுதெல்லாம் அவந்திகா நாதன் பங்களாவிற்கு வந்துவிட்டால் பத்மினி அவளை தன் உள்ளங்கையில் வைத்து தாங்குவார். அவந்திகா வந்துவிட்டாலே பவித்ராவுக்கு தான் ஒரு வெளியால் போன்ற உணர்வு வந்துவிடும். அந்த வீட்டின் இளவரசி தான் இல்லை, அவந்திகா தான் என்ற உணர்வு அவளுள் வேர்விடத் தொடங்கிவிடும். இதனாலேயே அக்கா தங்கை இருவரும் வளர வளர அவர்களுக்குள் இருக்கும் இடைவேளியும் வளர்ந்து கொண்டிருந்தது. அவந்திகாவின் நிழலில் வாழும் வாழ்க்கையில் தன் மீதே வெறுப்பு உண்டானது பவித்ராவிற்கு. அவந்திகா மீது அவள் கொண்ட வெறுப்பு அவளுக்குள் எந்த அளவு அடித்தளம் போய்க் கொண்டிருந்தது என்றால், அது காலப்போக்கில் அவள் மீது கொண்ட வெறுப்பு அவள் விடும் உயிர் மூச்சிலும் கலக்க ஆரம்பித்தது. அதுவும் அவந்திகா தனது அவல நிலையில் இருந்து மீண்டு வர ஆரம்பித்திருக்கிறாள் என்ற செய்தி பவித்ராவினுள் இதுவரை அவள் உணர்ந்திராத அதிகபட்ச வன்ம வெறியினை அவளுள் தோற்றுவித்தது. இல்லை, அவள் வீழ்ந்த இடத்தில் இருந்து எழக்கூடாது என்பதையே தனக்குள் புருட்போட்டபடி இருந்தாள் பவித்ரா. அதனால் பார்ட்டி ஹாலில் இருந்து தனியே வெளியே போய் கொண்டிருந்தவளை அங்கிருந்த ஒரு கண்ணாடி வழியே பார்த்தவுடன் பவித்ராவின் மனது ஒரு அவசர திட்டத்தை போட்டது. அந்த நேரம் பார்த்து அவந்திகா அவளை திரும்பி பார்த்துவிட தன் முகத்தில் தெரிந்த வெறுப்பையும் வன்மத்தையும் மறைக்க அவள் வெகுவாக சிரமப்பட்டு போனாள். பின்னர் தான் எதற்கு அதை மறைக்க வேண்டும்? அது மட்டுமில்லாமல் இப்பொழுது தராதரத்தில் அவந்திகாவை விட உயர்ந்தவள் தான். அதனால் அவளை பார்த்தவள் தனது கடும் முயற்சிக்கு பிறகு ஏதோ கொஞ்சம் சிரித்து வைத்தாள். அவள் அருகே சென்றவள், மிஸ் அவந்திகா சிதம்பரநாதன், எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நீங்க திரும்பி வருவீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. முக்கியமா நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் உண்மைய சொல்லணும்னா நீ என்ன இன்னைக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எந்த பொம்பளையும் 1 கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் தன்னோட முன்னாள் புருஷனை இப்போ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சும் இப்படி அவனை மயக்க சீவி சிங்காரிச்சுட்டு வந்து நிக்க மாட்டா. ஆனா உன்னால மட்டும் எப்படி அவந்திகா இவ்ளோ கீழ்த்தரமா கூட இறங்க முடியுது என்று உதட்டில் ஒரு இழுப்பமான புன்னகையை சிரித்து கொண்டே பவித்ரா கேட்க, அப்போ நீ என்ன பார்த்து சிரிக்கத்தான் இங்க வந்திருக்க இல்லையா என்று நிதானமாக கேட்டாள் அவந்திகா. சரியா சொன்ன அவந்திகா, ஆனா நான் அதோட மட்டும் நிறுத்திக்க மாட்டேன், உன்னை வேரோட அழிப்பேன். உனக்கு தெரியாது நான் உன்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னு. அவந்திகா பவித்ரா தன்னை எந்த அளவிற்கு வெறுக்கிறாள் என்று தெரியாமல் இருந்தால்தான். ஆனால் அதெல்லாம் 6 வருடத்திற்கு முன்பு என்பதை பவித்ராவிடம் யார் சொல்வது? அதனால் அவந்திகாவே அதை சொன்னாள். எனக்கு தெரியும் பவித்ரா, நீ என்னை எவ்வளோ வெறுக்கிறேன்னு. ஆனா எங்க நாதன் குடும்பத்தால வளர்க்கப்பட்ட ஒரு வளர்ப்பு குழந்தைக்கு என்ன பிடிக்கலன்னா நான் அதுக்கு போய் எதுக்கு கவலைப்படணும் சொல்லு என்று குரலில் வழிந்த எள்ளுடன் கேட்டாள் அவந்திகா. அவ்வளவுதான், பவித்ரா மலையேறி விட்டாள். நான் யாருன்றது இப்ப முக்கியம் இல்ல அவந்திகா. உன்னை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? அப்பா உனக்கு மட்டும் ஏன் எல்லாமே நல்லதா பண்ணாங்க என்று பற்களை கடிக்க, அது ரொம்ப சிம்பிள் பவித்ரா, ஏன்னா நான் மட்டும்தான் அவரோட உண்மையான பொண்ணு என்று கூறியவளின் பார்வை இதெல்லாம் ஒரு கேள்வியா என்று அவளை வருத்தெடுத்தது. அதனால தானே நான் உன்னை சுத்தமா வெறுக்கிறேன் அவந்திகா. கோவத்தில் கர்ஜித்தாள் பவித்ரா. உன்னை மொத்தமா அழிக்க நான் பிளானோட தான் வந்திருக்கேன், என்னன்னு காமிக்கவா என்று கூறிவிட்டு அவந்திகாவை கட்டிப்பிடிப்பது போல் வந்தவள் உடனே அவளது வயிற்றை பிடித்து கொண்டு, அக்கா ஏன் இப்படி பண்றீங்க? நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க என்று கூறிக்கொண்டே பின்னால் நகர்ந்தவள் தன் வயிற்றை பிடித்துக் கொண்டே அம்மா என்று கத்தியவள் அதே வாக்கிலே கீழே சரிந்து விட்டாள். அங்கிருந்த எல்லோரின் பார்வையும் இவர்களிடம் திரும்பியது. இதை அறிந்தவள், அம்மா வயிறு வலிக்குதே, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று வலி உயிர் போவது போல் கத்த ஆரம்பித்தாள். அவந்திகா அவளின் முன்னால் நின்று கொண்டிருக்கவும் அந்த அறையில் இருப்பவர்களும்
இப்பொழுதுதான் இவர்களை பார்த்ததினால் அவந்திகா தான் பவித்ராவை தள்ளிவிட்டது போல அந்த காட்சியின் பிம்பம் அவர்களுள் பதிந்தது. அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்தது பவித்ராவின் நடிப்பு. பவித்ரா கீழே விழுந்து கதறி கொண்டிருப்பதை பார்த்த பிரசாத் இவள் அருகே ஓடி வந்து, பவி, என்னாச்சு உனக்கு? யார் உன்னை இப்படி பண்ணா என்று பிரசாத் துடி துடிக்க, அவன் கேட்ட அந்த யார் உன்னை இப்படி பண்ணது என்ற கேள்வியின் விடையாக அங்கிருந்து எல்லோரும் பவித்ராவின் எதிரில் நின்று கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்தனர். பிரசாத்தின் தோளை பற்றி கொண்டவர், பிரசாத், அக்கா இதை வேணும்னு பண்ணல, அத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நாம நம்ம குழந்தைய முதல்ல காப்பாத்தணும் என்று உயிருருக பேசினாள் பவித்ரா. குழந்தையா? அங்கிருந்த எல்லோர் முகத்திலும் அப்படி ஒரு அதிர்ச்சி. ஒருவேளை அந்த குழந்தை மட்டும் இறந்து விட்டால் அவந்திகா சிறையில் தள்ளப்படுவாள் என்பது உறுதி. நிமிர்ந்து அவந்திகாவை தன் அனல் கொண்ட கண்களால் பொசுக்கிக் கொண்டே, என் குழந்தைய கொல்லணும்னு தான் இப்படி பண்ணியா அவந்திகா என்று பிரசாத் கேட்க, பிரசாத், நான் தான் சொல்றேன்ல, அக்கா இதை வேணும்னே பண்ணல, இது ஒரு ஆக்சிடென்ட் என்று தன் அக்காவிற்காக தன் கணவனிடம் இறைஞ்சினாள் பவித்ரா. நீ அவளை காப்பாத்த முயற்சி பண்ணாத பவித்ரா, அவ சின்ன வயசுல இருந்தே உனக்கு கஷ்டம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கா. இப்பயும் கூட உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வந்ததை கூட அவளால பொறுத்துக்க முடியல. அதான் நீ கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சோடனே உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய கலைக்கிறதுக்காக தான் இத அவ பண்ணிருக்கா. இவளை நான் சும்மா விட போறதில்ல, யாராச்சும் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க என்று கத்த மீண்டும் தன் கணவனை தடுக்க, பிரசாத் என்று பவித்ரா வாயெடுக்க, போதும் பவித்ரா, நீ நல்லவளா இரு, நான் வேணா சொல்லு, ஆனா அதுக்காக தப்புக்கு தொண போகாதுன்னு தான் சொல்றேன். இப்ப கூட உங்க அக்காவோட சுய ரூபம் உன்னோட கண்ணுக்கு தெரியலையா என்று அவன் கேட்டவுடன் பவித்ரா அமைதியாகிவிட்டாள். இவர்களை பார்த்து கொண்டிருந்த எல்லோருக்கும் அவர்களின் பால் மனம் இளகியது. அதே நேரத்தில் அவந்திகாவிற்காக இளகிக் கொண்டிருந்த மனம் இறுகியது. அந்த ஹாலில் இருப்பவர்கள் அங்கே என்ன நடந்தது என்று முழுமையாக தெரியவில்லை என்றாலும், கோடிட்ட இடம் போல் காலி இடங்களை எல்லாம் அவர்களே அவரவர் தன் சொந்த கற்பனையால் நிரப்பிக் கொண்டனர். அங்கிருந்தவர்களின் மனதில் அவந்திகாவின் தராசு முழுமையாக கீழிறங்கிவிட்டது. இதனால் தான் ரவிச்சந்திரனுடனான அவளது திருமணம் வாழ்க்கை வெறும் 3 ஆண்டுகள் மட்டுமே இருந்திருக்கிறது என்று நினைத்தார்கள். ரவிச்சந்திரன் எத்தகைய அமைதியான ஒரு மனிதன், அவராலே அவந்திகாவை சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பதில் இருந்தே தெரிகிறது அவந்திகா எப்படிப்பட்ட மோசமாக பெண்ணாக இருப்பாள் என்று அவர்களின் கற்பனை கொசுபத்தி சுருள் போல் சுற்றி கொண்டே போய்கொண்டிருந்தது. அங்கிருந்த யாருக்குமே அந்த தம்பதியர் ஆஸ்கர் வாங்கும் அளவிற்கான நடிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. அவந்திகாவிற்கு அது நடிப்பு என்று தெரிந்தாலும் அவள் அமைதியாகவே நின்று கொண்டிருக்க, அது கூட பார்ப்பவர்களுக்கு அவளது ஈகோவாகத்தான் தெரிந்தது. அங்கிருக்கும் அனைவரும் தன்னை பற்றி தவறாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் என்று அவந்திகாவிற்கும் புரியத்தான் செய்தது. ஆனால் அவளுக்கு அதை பற்றி கவலை எல்லாம் துளியும் இல்லை. இன்னும் வேண்டுமானாலும் கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்பது போல் தான் நின்று கொண்டிருந்தாள். மாறாக அங்கிருப்பவர்களிடம் தன்னை பற்றி விளக்கவோ தன்னை நிரூபிக்கவோ அவள் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. அதையே இன்னும் நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டனர் அந்த தம்பதியினர். அவந்திகாவின் வாழ்க்கையோ மொத்தமாக இன்றோடு முடித்து கட்டிவிட வேண்டும் என்பதில் பிரசாதும் பவித்ராவும் முனைப்பாக இருந்தனர். பிரசாத் மணியன் பவித்ராவை திருமணம் செய்து கொண்டதற்கான முதற் காரணமே அவனுக்கு நாதன் குடும்ப சொத்துகளின் மேல் இருந்த ஆசைதான். ஆனால் அதற்கு ஆபத்தாக அவந்திகாவிற்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் மீண்டது கூட அவனை பயமுறுத்தவில்லை. அவனை பயமுறுத்தியது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அது அவந்திகா ரவிச்சந்திரனின் முன்னாள் மனைவி என்பதே. அவர்களுக்கு குழந்தையும் இருக்கிறது. இப்பொழுது திடீரென்று அவந்திகாவின் வாழ்க்கை தரம் உயர்கிறது என்றால் அதற்கு ரவிச்சந்திரனின் தலையீடுகள் காரணமாக இருக்குமோ என்று ஒரு சிறிய சந்தேகம் பிரசாதுக்கும் பவித்ராவுக்கும் இருந்து வந்த ஒன்றுதான். அதனால் ஒருவேளை அவர்கள் இருவரும் மீண்டும் இணைந்து விடுவார்களோ என்ற பயம் பிரசாத் பவித்ரா தம்பதியினுள் தோன்ற ஆரம்பித்தது. அவர்களால் என்றைக்கும் ரவிச்சந்திரனை பகைத்துக் கொள்ள முடியாது. அதனால் ரவியின் வாழ்க்கையில் அவள் இணையும் முன்னர் அவந்திகாவின் வாழ்க்கையை மொத்தமாக அழித்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டனர். இவர்கள் எந்த அளவிற்கு மூர்க்கமானவர்கள் என்றால், உலகில் மிக கேவலமான செயல்களுள் ஒன்றான அடுத்தவர் முதுகில் குத்துவதை கூட செய்ய தயங்க மாட்டார்கள். அதுவும் தன் எதிரி தன்னை விட கீழ்நிலையில் இருக்கும் பொழுது கிடைத்தது வாய்ப்பென்று பயன்படுத்திக் கொள்ளத்தான் பார்த்தனர். இந்த அவந்திகாவோ இன்னுமே புத்திரனுடனே போட்டி போடும் நிலையில் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்ப்பவர்கள் தான் அவளிடம் இந்த நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்று கூட சொல்லலாம். பவித்ரா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு கஷ்டம் கொடுக்கறவங்கள நான் என்னைக்குமே சும்மா விட மாட்டேன் என்று கூறியபடி அவளை தன் மார்போடு சேர்த்து இறுக்கி அணைத்துக் கொண்டான் பிரசாத். இந்த காதல் ஜோடியை பார்த்தவர்களின் கண்டன பார்வையை மீண்டும் பெற்றுக்கொண்டாள் அவந்திகா. இறுதியாக அக்கூட்டத்தில் ஒருவர் தன் திருவாயை திறந்தார். நான் உங்க 2 பேரும் அக்கா தங்கச்சின்னு கேள்விப்பட்டேன், இப்படி சொந்த தங்கச்சிக்கு கூடவா கெடுதல் நினைப்பாங்க? அந்த ஆளின் குரலில் எல்லையில்லா அதிர்ச்சி. நானும் கேள்விப்பட்டேன்,
அவந்திகாவோட வாழ்க்கை கொஞ்சம் வருஷமா சரியில்லைன்னு, அதனால தன்னோட தங்கச்சிக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சு ஒருவேளை அவளுக்கு புத்தி பேதலிச்சிருக்குமோ. அவந்திகா இந்த பார்ட்டிக்கு வரும்போது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்திருப்பா போல. ஆமா ஆமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மறுபடியும் ரவிச்சந்திரன் கூட சேர்ந்துடலான்னு நினைச்சிருப்பா. ஆனா நல்ல வேளை ரவிச்சந்திரனுக்கு முன்னாடியே பூர்ணிமா கூட நிச்சயதார்த்தம் ஆகிருச்சு. ஆமா ஆமா, இந்த அவந்திகாவை விட பூர்ணிமா எவ்வளவோ பரவாயில்ல. மீண்டும் 4 பேர் 4 விதமாக பேசி தங்களுக்கு நடுவில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவின் மனதில் பூ மழையை புழிய வைத்தார்கள். அதுவும் காவல்துறை ஆட்கள் உள்ளே வந்தவுடன் அவள் மனம் சந்தோஷத்தால் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. அது ரவிச்சந்திரனுடைய மகனின் பிறந்த நாள் விழா என்பதால் அங்கு செக்யூரிட்டிகளோடு சேர்ந்து பாதுகாப்புக்கு சில போலீசாரும் வந்திருந்தார்கள். அதனால் பிரசாத் போலீஸுக்கு அழைப்பு விடுத்த உடனேயே அவர்கள் பார்ட்டி ஹாலுக்கு வந்து விட்டனர். என்னாச்சு, யார் போலீஸை கூப்பிட்டது என்று ஒரு காவல்துறை அதிகாரி கேட்க, பிரசாத் வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, வழியில் முணங்கினாள் பவித்ரா. நான் தான் சார் உங்களை கூப்பிட்டேன். இதோ இங்க நிக்கிறா பாருங்க, இந்த பொம்பளை தான் என்னோட பொண்டாட்டியும் குழந்தையும் அழிக்க பாத்திருக்கா. அவளை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார் என்று பிரசாத் கர்ச்சிக்க, அவந்திகாவை திரும்பி பார்த்த அந்த காவல் அதிகாரி, மேடம் இவர் சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்க, ஒருவேளை உண்மையாலுமே அந்த ஆளோட பொண்டாட்டிக்கு வலிச்சிருந்தா அவர் ஆம்புலன்ஸ்க்கு தானே முதல்ல கால் பண்ணி இருப்பாரு, போலீஸ்க்கு இல்லையே. உறைந்து போய் வெளிவந்தது அவந்திகாவின் குரல். என்னோட ஆளுங்க ஆல்ரெடி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. என்னோட பொண்டாட்டிக்கோ குழந்தைக்கோ எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ அவந்திகா, இல்லனா நிச்சயமா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். அவளை இப்பொழுதே கொன்று புதைக்கும் ஆத்திரம் பிரசாத்தின் குரலில். அவந்திகா அதை காதில் கூட வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. அவள் முகத்தில் கோபமோ பயமோ என்ன எந்த உணர்ச்சியும் இல்லை. மிஸ்டர் பிரசாத், ஒருவேளை இதெல்லாம் உங்க பொண்டாட்டியோட நாடகம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க என்று அவந்திகா நிதானமாக கேட்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ செஞ்ச தப்பை என் பொண்டாட்டி மேலேயே திருப்பி விடுவ. என்ன சார் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? இவளை இப்பயே அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா செக்யூரிட்டி கேமராவோட ஃபுட்டேஜ் கூட பாத்துக்கோங்க என்று கோபத்தில் வார்த்தையை கடித்து துப்பினான். அவர்களும் அந்த செக்யூரிட்டி கேமராவில் பதிவாகி இருந்த வீடியோவை பார்த்தார்கள். அதில் அவந்திகாவும் பவித்ராவும் பேசியது எதுவும் கேட்கவில்லை. வெறும் காணொலி மட்டும்தான். அதில் பவித்ரா அவந்திகாவை கட்டி அணைக்க வருவதாகவும் அதன் பின் பவித்ராவின் வயிற்றை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்து கதறுவதால் அவந்திகா தான் அவளை தள்ளி விட்டிருந்தது போல் மீண்டும் ஒரு பிம்பம் எல்லோரும் மனதில் உண்டானது. இதை பார்த்த போலீஸ் அதிகாரி, பாருமா ஒழுங்கா நீயே எங்க கூட வந்துரு, இல்லனா நாங்க வேற மாதிரி கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும் என்று மிரட்ட, வேற மாதிரினா எந்த மாதிரி? அதே உறைந்த குரலில் வெளிவந்தது அவந்திகாவிடம் இருந்து. இதை பார்த்த காவல்துறை அதிகாரிக்கு கோபம் ஏற, உடனே இந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வாங்க என்று தனக்கு கீழ் இருந்த அதிகாரிகளிடம் ஆணையிட்டார். நில்லுங்க. அவந்திகாவை கைது செய்வதற்காக முன்னேறிய போலீசாரை பார்த்து அழுத்தமாக வெளிவந்தது ரவிச்சந்திரனின் குரல். அவ்வளவுதான். ரவிச்சந்திரனின் முகத்தை பார்த்த உடனேயே அவர்கள் அங்கேயே நின்று விட்டார்கள். அவனது முகத்தில் அத்தனை தீவிரம். சார் அது என்று தயங்கினார் மேலதிகாரி. அவந்திகாவை ஒரு முறை பார்த்தவன் போலீசாரிடம் திரும்பி, அவந்திகா இது ஒரு நாடகம்னு சொல்ல வராங்க, அவங்க பேசினதை வச்சே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை நிரூபிக்க அவங்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? அக்கா நான் நடிக்கலக்கா என்று கூறிய பவித்ரா தன் கணவனிடம் திரும்பி, இதெல்லாம் வேணாங்க அக்கா, இது வேணும்னே பண்ணல. அதுவும் இல்லாம அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க, அவங்களை இப்படி ஒரு நிலைமையில நிறுத்தாதீங்க பிளீஸ் என்று வலையில் பேச முடியாமல் திணறினாள். இல்ல பவித்ரா, அவ உண்மையிலேயே கை வச்சிருக்கா, நான் அவளை சும்மா விட மாட்டேன். பாருங்க மிஸ்டர் ரவிச்சந்திரன், அவந்திகா இது வேணும்னே தான் பண்ணிருக்கா, அதனால அவளோட தப்புக்கு நீங்க துணை போகாதீங்க என்று பிரசாத் கூற, வா வா என்ன ஆக்டிங், நடிகர் திலகமே தோத்து போயிடுவாங்க உங்ககிட்ட என்றபடியே கை தட்டினாள் அவந்திகா. என்ன சொன்ன என்று பிரசாத் உரும, என்னாச்சு உண்மை கசக்குதா? அவந்திகாவின் நிதானமான வார்த்தைகள் இவை. அக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ஏங்கா இப்படி பண்றீங்க? இப்படி கடைசியில என் மேல பழிய தூக்கி போடுறீங்கல்ல. அவளால் வழியால் பேசக்கூட முடியவில்லை. இதன் எதிரொலியாக மீண்டும் அங்கு இருப்பவர்களின் கோப அலைகள் அவந்திகாவிடம் திரும்புவதை அவளால் உணர முடிந்தது. என்ன மனுஷி இவ, இவ தனக்கு செஞ்ச தப்ப மன்னிச்சு இவளையும் ஏத்துக்க தயாரா இருக்கு அந்த பொண்ணு. இவ என்னன்னா அந்த பொண்ணு மேலேயே பழி போடுறா என்பதே அந்த அறையில் இருந்தவர்களின் எண்ணமாக இருந்தது. பழி போடுறனா? அவந்திகாவின் கண்கள் பவித்ராவை பாம்பென கொத்தியது. பவித்ரா, இந்த உலகத்துல இன்னும் கர்ம வினை நிலைச்சுதான் இருக்கு. அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாகறதுக்கு முன்னாடி நீயே உன்னோட தப்பெல்லாம் ஒத்துக்கோ என்று அவந்திகா அறிவுறுத்த, அக்கா நீங்க என்று கூற வந்தவளின் கண்களில் கண்ணீர் அருவியாக வழிந்தது. தன் கணவனிடம் திரும்பி, நீங்க சொன்னது சரிதான் பிரசாத், அக்காவை முன்னாடி இருந்தே நான் எல்லா விஷயத்திலயும் மன்னிச்சு விட்டுருக்க கூடாது, தப்பு என் மேலதான். இல்ல பவி, உன் மேல எந்த தப்பும் இல்ல,
என்று கூறியவன் போலீசாரிடம் திரும்பி, நீங்கெல்லாம் இப்படி கல்லாட்டம் நிக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குறீங்களா? இப்பவே இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க என்று கத்த, அவந்திகா ஒழுங்கா நீங்களே என் கூட வந்துருங்க என்று போலீசார் அறிவுறுத்த, சரி வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட 2 கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும் என்று அவந்திகா கூற, இன்னும் என்ன சொல்லணும்? அந்த காவல் அதிகாரியின் பொறுமையை பறக்க ஆரம்பித்தது. ஆனால் அவளிடம் இருக்கும் நியாயத்தையும் கேட்டாக வேண்டுமே. அதனால் அவந்திகாவிற்கு தன்னை நிரூபிக்க ஒரு வாய்ப்பளித்தார். அந்த அறையில் இருந்த எல்லோருமே இன்னும் இவள் என்ன கேட்க போகிறாள் என்று சிலர் சலிப்போடும் சிலர் ஆர்வத்திலும் இருந்தார்கள். ஆர்வமாக இருந்தவர்களில் ரவிச்சந்திரனும் அடக்கம் என்பது பின் குறிப்பு. அவந்திகா இந்த விஷயத்தில் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வாள் என்ற எண்ணம் எழுந்தது அவனுள். அதற்கான காரணத்தை யோசித்தவனுக்கு அது அகப்படவில்லை. என்னோட முதல் கேள்வி என்னன்னா, ஒருவேளை பவித்ராவை நான் தான் இந்த நிலைமைக்கு தள்ளி இருந்தேன்னா எனக்கான தண்டனை என்னவா இருக்கும் என்று அவந்திகா நிதானமாக கேட்க, நீங்க உள்நோக்கத்தோட இதை பண்ணிருக்கிறதுனால உங்களோட ஆப்போசிட் போராடுறத பொறுத்து 1 வாரத்துல இருந்து 3 வருஷம் வரையும் உங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கலாம்.